வெல்கம் பேக் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். சோ இன்னைக்கான ரெசிபி என்னன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிங்கோ. அது கோதுமையில செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிங்கோ செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல 4 கப் அளவு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், 4 பல் பூண்டு, சிறிதளவு மிளகாய் பொடி, சிறிதளவு மஞ்சள் தூள், 2 கப் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர். வாங்க இப்ப பீஃப் பிங்கோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப் அளவு பொட்டுக்கடலைய போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். சோ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 4 கப் கோதுமை மாவை லேசா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். ஸ்டவ் சிம்ல வச்சு லேசா வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமா வறுத்தா கலர் மாறிடும். அதே கடாயில நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு கொஞ்ச நேரத்துல வெடிக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நம்ம இதை நிறுத்தி இறக்கிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த பொட்டுக்கடலை ஆடுறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க 4 பல் பூண்டை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு அதோட சாறை மட்டும் எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இதுல இருக்க சாறை எடுத்துக்கலாம். பூண்டு சாறை நம்ம வீட் பிங்கோல சேர்க்கறதுனால அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. வறுத்த பொட்டுக்கடலை இப்ப ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க கோதுமை மாவுல நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம். முதல்ல இது வரைக்கும் கலந்து விட்டு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பவுடர்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது வெறும் மிளகாத்தூள். அது கூடவே 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட நம்ம உருக்கி வச்சிருக்க வெண்ணெய், அடுத்து நம்ம பூண்டு சாறு சேர்த்துக்கணும். இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைச்சாச்சு. இப்போ இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா இதுல கோதுமை மாவு போட்டுக்கலாம். அப்போதான் திரட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு மீடியமான திக்னஸ்ல திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்க டைமண்ட் ஷேப்ல கட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் வெட்டிடலாம்.
டைமண்ட் ஷேப்ல வெட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 3 நீட்டா கோடு மாதிரி போட்டுட்டு இப்படி கிராஸா இதை வெட்டிக்கலாம். பாத்தீங்களா, அழகா டைமண்ட் ஷேப் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம திரட்டி வச்சிருக்க எல்லா மாவுலயும் நம்ம டைமண்ட் ஷேப் கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். டைமண்ட் ஷேப்ல தான் பண்ணணும்னு இல்ல, உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அதுல பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான பிடிச்ச மாதிரியான ஷேப்ல திரட்டி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஆற வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு இது எல்லாத்தையும் சூடா எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல இப்ப நம்ம ஷேப்பா கட் பண்ணி வச்சிருக்க மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ரெட்டிஷ் பிரவுனா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து ஒரு தனி தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், மொறு மொறுன்னு வீட் பிங்கோ ரெடி. இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.